ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டிக்காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மகர ராசியிலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மார்ச் மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். தனுசு ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியே ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுகிறார். உங்களுடைய செயல்பாடுகள் வேகமும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானாதிபதி சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலே, அதாவது தனம், குடும்ப, வாக்கு ஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக வரும். தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம். சாதுரியமாக பேசி எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வள்ளத்தோடு அமர்ந்திருக்கிறார். பாக்கியாதிபதி சூரிய பகவானும் அவரோடு பயணம் செய்வதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். சிலருக்கு தாய் வழி உறவுகளால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. சிலருக்கு தாயினுடைய உடல்நிலையிலே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்கும்போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து வாங்குவதே மிகவும் நல்லது. சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினருடன் அனுசரித்து போவதே மிகவும் நல்லது. புத்திரஸ்தானத்திலே ராசிநாதன் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்வீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்ய ஒரு உகந்த காலம் இந்த காலம். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் குருமார்கள், சாது சந்நியாசிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிலே கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் கடன் உடனடியாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிலருக்கு மேம்படும். எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்திலே இம்மாதம் பயணம் செய்வதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். கருத்து வேறுபாடு காரணமாகவும் வேலை விஷயமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை பங்காளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். கூட்டு தொழில் மூலமாக கூடுதலான வருவாயை பெறுவதற்கு இது உகந்த காலம். அஷ்டம ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுகிறார்கள். சிலருக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத நேரத்தில் பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு தேவையில்லாத சம்பந்தமில்லாத காரியங்களுக்காக தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி இம்மாதம் தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படும். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கனிந்து வருகிறது. வெளிநாட்டில் போய் படிப்பதற்காக விண்ணப்பித்த மாணவ மாணவிகளுக்கு காலம் கைகூடும். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு பிற மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. முயற்சி ஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் பல முயற்சிகளுக்கு பிறகே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு பல போட்டிகள் உண்டு. அரசியல்வாதிகள் உயர் பொறுப்புகளுக்கு வருவதற்கு பல முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். உங்களோடு களத்தில் இருப்பவர்கள் அதற்கு தடையாக இருப்பார்கள். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். சனியினுடைய பார்வை விரயஸ்தானத்தில் விழுவதால் சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவு செய்யும் போது எச்சரிக்கை தேவை. சந்திராஷ்டமம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை 5:16 முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி இரவு 3:26 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. சந்திராஷ்டம நாளிலே முக்கிய முடிவுகள் எடுப்பது, தொலைதூர பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அன்றைய தினம் பேரிச்சம்பழத்தை தானம் செய்து குரு பகவானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய்விளக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும். தனுசு ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.